भवतु सनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। பாகவத தர்மம் எனக்கு விரிவாக சொல்லப்பட வேண்டும் என்று வசுதேவர் நாரத மகரிஷியிடத்திலே கேட்க, நிமிச்சக்கரவர்த்திக்கும் ரிஷபதேவருடைய 9 குழந்தைகளுக்கும் இடையில் நடந்த அழகான ஒரு பாகவத தர்மம் சம்பாதத்தை நமக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறாள், பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் நேற்றைய தினம் பார்த்தபோது அவதாரத்தினுடைய நோக்கம், ஏன் அவதாரமானது இந்த உலகத்தை ஏற்படுகிறது என்றால், எப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு ஜீவராசிகளும் அதனுடைய செயல்பாடுகளிலிருந்து விலகி செல்லக்கூடிய நிலை வருகிறது. ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய நோக்கங்களும் வேறுபாடு உடையதாக வருகிறது, வேற்றுமை உடையதாக வருகிறது. ஒவ்வொரு ஜீவராசியும் தன்னுடைய வேற்றுமை உணர்வுகளை மற்ற ஜீவராசிகளிடத்திலே எப்பொழுதெல்லாம் திணிக்க முயற்சி எடுக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனை வேற்றுமை உணர்வினாலே, விரோதமான செயல்பாடுகளினாலே அடிமைப்படுத்தி வைக்க நினைக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சக்தி இடத்திலிருந்து வேறான ஒரு சக்தியானது உள்ளே புகுந்து அந்த ஆற்றல் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் ஆற்றல் மிகுந்தவனாக ஆக்குகிறது. எல்லா ஜீவராசிகளையும் ஆற்றல் மிகுந்ததாக ஆக்குகிறது. அப்ப என்ன ஆகும்?
ஒவ்வொரு ஜீவனும் பாவனம், அபியுதயம், நிஸ்ரேயசம் இந்த மூன்றுக்குள்ள வந்து ஆகணும். உடல்நிலை, உள்ள நிலை, காரண நிலை, இந்த மூன்று நிலைக்குள்ளேயும் வந்தாகும். இந்த மூன்றுக்குள்ளும் வராமல் ஒரு ஜீவன் வாழ்கிறது என்றால் அப்பொழுதுதான் உலகத்திலே நிலையற்ற தன்மை, அமைதியில்லா தன்மை. அப்போ இந்த மூன்றையும் பாவனம், அபியுதயம், நிஸ்ரேயசம். பாவனம் என்பது கர்மத்தை கர்மயோகமாக செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் பாவனம். பாவனம் என்றால் புனிதம், சுத்தம். அதை நிலைநாட்டணும். அதை ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதனுடைய மேன்மையை புரிய வைத்து யஜ்ஞ தான தபஸ் அதைத்தான் சொல்லிக்கிறார். யஜ்ஞம் தானம் தபஸ். எப்பொழுதெல்லாம் இந்த யஜ்ஞ வாழ்க்கை முறை அந்த பாவம் குறைகிறதோ, எப்பொழுதெல்லாம் தானம் கொடுப்பது போய் எப்பொழுது சேர்த்து கொள்ளுதல், எனக்கு எனக்கு என்று சேர்த்துக்கொள்ள அதிகமாகிறதோ இப்போ பூமி பாரம் ஜாஸ்தி ஆகிவிடுகிறது. கொடுத்தல் என்பது போய் எடுத்தல் என்கின்ற குணம் வரும்போது பூபாரம் தாங்காமல் போயிடும். அதே போல தபஸ், உயர்ந்த நோக்கத்திற்காக சிந்தனை செயல்பாடுகளை உயர்த்தா தன்மை என்று வரும்போது தனிப்பட்ட மனிதனுக்கும் பாரம் வருகிறது, சமூகத்திடத்திலும் அந்த பாரம் வருகிறது. வெளியிலிருந்து ஒரு சாதாரணப்பட்ட மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல், வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றல் என்ன செய்கிறதுனா இது எல்லாரையும் ஒன்று இணைக்கிறது. அதனால்தான் அவதாரம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பூர்ண அவதாரம், அம்ச அவதாரம், நித்திய அவதாரம், ஆத்தியாத்மிக அவதாரம், அர்ச்சாமூர்த்தியாக எடுக்கக்கூடிய அவதாரம். இப்படி அவதாரங்கள். நோக்கம் என்ன? இந்த மூன்று நடக்கணும். பாவனம், உடல் நிலையிலே உண்டான சுத்தம், மனது நிலையிலே உண்டான சுத்தம். அபியுதயம் என்பது சுத்தமான மனதிலே நல்ல பண்புகளை எல்லாம் இட்டு நிரப்புதல். இது இரண்டாவது. அபியுதயம் மனதை அறிவு நிலைக்கு உயர்த்துவதற்கு என்னென்னலாம் சாதனங்கள் உண்டோ அத்தனை சாதனங்களையும் செய்வது. இது அபியுதயம். மூன்றாவது நிஸ்ரேயசம். அறிவு நிலையிலே இருக்கக்கூடிய தோஷத்தை நீக்குவதற்கு நிஸ்ரேயஸ் என்று சொல்லக்கூடிய சாதனங்களை பின்பற்றுவது. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இந்த மூன்றையும் மீண்டும் மனிதர்களிடத்திலே, ஒவ்வொரு ஜீவராசிகளிடத்திலே கொடுப்பதன் மூலமாக, அவர்கள் அதை பின்பற்றி வாழ்கிறார்களா என்று உறுதிப்படுத்துவதன் மூலமாக ஒவ்வொரு ஜீவராசிகளிடத்தில் இருக்கக்கூடிய பாரத்தையும் மன அழுத்தத்தையும், திசை மாறி போகின்ற செயல்பாடுகளிலிருந்து அவர்களை சரியான கதிக்கு அழைத்து கொண்டு வருவதையும், அறிவு நிலையிலே இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி அறிவை கொடுப்பதற்கு உண்டான செயல்பாடுகளையும் செய்வதற்காக எடுக்கக்கூடிய அவதாரம். இதை இறைவனை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. இந்த இறை ஆற்றலை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. அதனால எப்பொழுதெல்லாம் ஒரு 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 ஜீவன் சொல்லுவதை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் கேட்டு பின்பற்றுகிறார்கள் அப்படின்னா அது அந்த ஜீவனுடைய ஆற்றல் அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
அதே போல ஒரு தனிப்பட்ட வீட்டில் ஒருவன் சொல்லுவதை எல்லோரும் விரும்பி பின்பற்றுகிறார்கள். இதுல நிர்பந்தம் இல்லை, அடிமைப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி காயப்படுத்தி ஒரு செயலை செய்ய தூண்டுவதல்ல. இயல்பாகவே அவரவர்கள் அவர்களுடைய காரியத்தை செய்கிறார், விரும்பி செய்கிறார்கள். அதுல எந்த மன அழுத்தமும் அவர்களுக்கு இல்லை, சுதந்திரமாக செயல்படுகிறார்கள். அப்போ ஒரு 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 தனிப்பட்ட மனிதனுக்காக 1000 பேர் வேலை செய்கிறார்கள், 1,00,000 பேர் வேலை செய்கிறார்கள், 1 கோடி பேர் வேலை செய்கிறார்கள். நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் ஒருவன் சொல்லுவதை கேட்டு அதன் பிரகாரம் வாழ்கிறார்கள் அப்படின்னா அது அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு உண்டான ஆற்றல் அல்ல, அது இறைவனுடைய ஆற்றல். அப்ப புரிஞ்சுக்கலாம், இறைவன் இந்த பாத்திரத்தை தேர்ந்தெடுத்து இது எல்லாவற்றையும், இந்த பாவனம், அபியுதயம், நிஸ்ரேயசம், இந்த 3ஐயும் இந்த உலகத்துல ஒவ்வொரு ஜீவராசிகளிடத்திலும் நிலைநாட்டுவதற்காக இறைவன் அவதாரம் எடுத்துவார். எப்பெல்லாம் தேவையோ சம்பவாமி யுகே யுகே. சரி, அப்போ இதுல என்ன அடிப்படையான ஒரு ரகசியம் கிடைக்கிறது, ஒரு விஷயம் கிடைக்கிறது அப்படின்னா, இந்த அவதாரத்தினுடைய நோக்கத்துல நம்மளே நம்ம பிறப்பு எடுக்கும் போதே நம்மையே நாம் இழந்து விடுகிறோம். எங்க போய் இழந்து விடுகிறோம்? சோக மோகத்திலும் பயம் பந்தத்திலும் கவலையிலும் ஆசை பேராசை கோபம் இதுல போய் நம்மை நாம் தொலைத்து விடுகிறோம், நம்மை நாம் இழந்து விடுகிறோம். இது நம்மையும் அறியாமல் நம்மிடத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இந்த இந்த தமோகுணம் ரஜோகுணத்துக்குள்ள நாம இறங்கி வந்துட்டோம் வச்சுப்போம். சத்துவகுண மேன்மை நமக்கு தெரியாமல் போய்விடும், சத்துவகுணத்தினுடைய ஆற்றல் தெரியாம போய்விடும். சத்துவகுணத்துக்குண்டான நெறிகளை பின்பற்றுதல் என்பதும் நமக்கு கண்ணுக்கே வராது. அன்றாட வாழ்க்கையில சத்துவகுணத்தினுடைய நெறியை பின்பற்ற வேண்டும் தெரியாது. அப்போ நம்ம எது அழைத்து கொண்டு போய்விடுகிறது அப்படின்னா, இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் மேலோங்கி வந்து அதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலேயே வாழ்க்கை ஓடிவிடுகிறார். நம்மிடத்திலேயே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 4 விதமான யுகங்களை நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் இந்த 4 விதமான யுகங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்போ அதற்கு ஏற்ப உண்டான சிந்தனைகள், செயல்பாடுகள், விருப்பங்கள் தான் நம்மள்ட்ட இருக்கும், அதையும் பார்க்கலாம். சத்துவகுணம் 100% இருக்கிறது, ரஜோகுணம் தமோகுணமானது பின்னாடி இருக்கிறது. அது வலிமை இழந்து போய் சத்துவகுணத்திற்கு சேவகம் பண்ணுவதற்கு இருக்கு, சேவகனாக இருக்கு. அது ஈஸ்வரனாக இல்லை, தலைவனா இல்லை. சத்துவகுணத்திற்கு சேவகம் பண்ணுவதற்கு சேவகனாக இருக்கு. அப்போ சத்துவகுணமானது 100% இருந்ததுன்னா நாம சத்தியயுகத்துல இருக்கோம். என்ன ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். 4 யுகங்கள் இருந்தது, ஒவ்வொரு யுகமும் இத்தனை வருடங்கள் கொண்டது அப்படிலாம் புராணத்துல சொல்லப்படுறதுன்னா அது வேற எதுவும் இல்லை, நம்முடைய இந்த மனதனுடைய கால அளவு தான். நான் 100% சத்துவகுணத்துல இருந்தா, ரஜோகுணம் தமோகுணம் சேவகனாக இருந்தால், அப்போ நான் இருக்கக்கூடிய யுகம் சத்திய யுகம். அப்போ நான்
சத்தியுகத்துல என்ன தர்மமோ அதை நான் பின்பற்றி கொண்டே போவேன். அந்த குறிப்பிட்ட சத்துவகுணம் இருக்கக்கூடிய காலத்துல என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் சத்துவகுணத்துக்கு உண்டான நெறிகள் அத்தனையும் பின்பற்றப்படும். அது குறிப்பிட்ட நேரம். சத்துவம் ரஜஸ் இந்த ரெண்டினுடைய கலப்படம் வந்துடுதுன்னா நான் திரேதாயுகத்துக்கு வந்துடுறேன். அங்கேயும் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும், ஆனால் ரஜோகுணத்தினுடைய தாக்கம் அங்க வந்துடும். தமோகுணமானது சேவகம் புரியக்கூடியதா இருக்கும். சத்துவகுணம் இருக்கு, ரஜோகுணம் சேவகம் புரியக்கூடிய தன்மையிலிருந்து சத்துவகுணத்தை அசைக்கக்கூடிய நிலைக்கு வரும். அப்போ வரக்கூடியதுதான் திரேதாயுகம். திரேதாயுகம் வந்தாச்சுன்னா அப்ப அந்த திரேதாயுகத்துக்கு உண்டான செயல்பாடுகள், விருப்பங்கள், அதற்கு ஏற்ப உண்டான வாழ்க்கை முறை தான் நமக்கு இருக்கும். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இதுதான் அதனுடைய தன்மை. இப்ப என்ன எடுத்து திரேதாயுகத்தினுடைய முடிவுல ரஜோகுணம் மேலோங்கி வருகிறது, சத்துவகுணம் இரண்டாவதா வருகிறது, தமோகுணம் மூன்றாவதாக வருகிறது. ரஜோகுணமானது சத்துவகுணத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறார். சத்துவகுணம் இருக்கும், ஆனா அது தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும். எது? ரஜோகுணம் மேல வந்துருக்கு. ரஜோகுணம் மேலோங்கி வந்து சத்துவகுணத்தை தன் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டு, சத்துவகுணத்தையே தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்குன்னா தமோ குணத்தை கேட்காவணும், தமோ குணத்தை ஆட்டி படைக்கும். இந்த நிலையிலே இருந்தால் அப்போ நாம் எங்க வந்துட்டோம்? துவாபர யுகத்துக்கு வந்துட்டோம். துவாபர யுகத்துக்கு உண்டான செயல்பாடுகள், சிந்தனை போக்கு தான் இருக்கும். கடைசியில கலியுகம் அப்படின்னு வரும்போது, கலினாலே கலகம்னு அர்த்தம், துன்பம் நிறைந்த லோகம். எல்லா வகையிலும் நமக்கு வியாதியால் துன்பம், வயோதிகத்தால் துன்பம், இழப்புகளால் துன்பம், ஏற்றத்தாழ்வுகளினால் துன்பம், எல்லா வகையிலும் கலி என்றாலே கலகம், துன்பம் நிறைந்த லோகம். ஏன் இங்க துன்பம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, தமோகுணமானது மேலோங்கி வந்து விடுகிறது. தமோகுணம் என்ன பண்ணுகிறது? ரஜோகுணத்தையும் சத்துவகுணத்தையும் தனக்கு சேவகனாக வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறது. தமோகுணம் மேலோங்கி வந்து ரஜோகுணத்தையும் சத்துவகுணம் எங்க போய் விடுகிறது? கடைசியில போய் விடுகிறது. சத்துவகுணம் இருக்கா அப்படின்னே தேடி பார்க்கணும். அப்படியே இருந்தாலும் சத்துவகுணமானது சேவகம் புரியக்கூடிய இடத்துலதான் இருக்குமே தவிர சத்துவகுணத்தினுடைய வீரியத்தை இவனிடத்திலே பார்க்க முடியாது. ரஜோகுணம் கேட்கவே வேண்டாம், தமோகுணத்திற்கு சேவகனாக இருக்கும், அடிமை தொழில் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ என்ன இருக்காது? தமோகுணம் மேலோங்கி வரும்போது என்ன இருக்காதுன்னா, யஜ்ஞம் தானம் தபஸ் இருக்காது. அபியுதயம் என்று சொல்லக்கூடிய மனதை உயர்த்துவதற்கு உண்டான ஜபம், தியானம், உபாசனைகள், பூஜைகள், யாகங்கள் இவைகள் இருக்காது. நீங்க கேட்கலாம், நிறைய நடந்து கொண்டிருக்கிற அதெல்லாம் தமோ குணத்தினுடைய செயல்பாடு. மனதை உயர்த்துவதற்கு உண்டான எந்த செயல்பாடும் அங்க இருக்காது.
நிஸ்ரேயஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் வாய்ப்பே இல்லை. அப்போ இங்க தமோகுணம் மேலோங்கி வந்து ரஜோகுணத்தை அடிமைப்படுத்தி கொண்டு சத்துவகுணத்தை நசுக்கி தனக்கு சேவகம் புரியக்கூடிய இடத்திலே வைத்திருந்தால் அப்போ வரக்கூடிய வாழ்க்கை முறைதான் கலி வாழ்க்கை முறை. அப்ப நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பார்த்தா இந்த மனோநிலையிலே நாம் இருந்தால் நாம் இந்த 4 யுகத்துக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் இருக்கின்றோம். இப்ப நாம இதுல எங்க இருக்க ஆசைப்படுறோம் அப்படின்னா, தமோகுணம் ரஜோகுணத்தினுடைய பிடியிலே நான் இருக்க ஆசைப்படவில்லை, சத்துவகுண பிடியிலே நான் போக ஆசைப்படுறேன். சத்துவகுண பிடியிலும் நான் இருக்க விரும்பவில்லை. சத்துவகுணத்திலிருந்து நித்திய சுத்த புத்த முக்த சொரூபமாக இருக்கக்கூடிய இறைவனோட ஐக்கியமாவதற்கு நான் விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய இலக்கு. நான் 3 குணத்தினுடைய பிடியிலே நான் இருக்க விரும்பவில்லை. அப்ப நான் இந்த 3 குணத்தினுடைய பிடியிலிருந்து விடுபடணும் அப்படின்னா என் முயற்சியால் அது முடியல. அப்ப எனக்கு வெளியிலிருந்து ஒரு சக்தி என்பது வேண்டியிருக்கிறது. என்னை உத்தாரணம் செய்வதற்கு இந்த 3 குணத்திலும் இருந்தும் என்னை உத்தாரணம் செய்து என்னுடைய உண்மையான சொரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவிடத்திலே போய் எப்பொழுதுமே நான் ரமிப்பதற்கு எனக்கு வெளியிலிருந்து ஒரு சக்தி தேவைப்படுகிறது. அந்த சக்தி இந்த 3 குணத்திலும் அழிந்து விடாமல் இருக்கக்கூடிய சக்தியாக இருந்து. அது எப்படி தெரியும்? 3 குணத்திலும் இவன் அழிந்து விடாமல் இருக்கிறான் எப்படி தெரியும்? எல்லா சூழ்நிலைகளிலும் அவனுடைய நோக்கம் என்பது ஒன்றை நோக்கியே இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் அதை நோக்கியே அவன் போகிறான், அதை பற்றியே சிந்திக்கிறான், அதற்காகவே செயலாற்றுகிறான். அவன் உலகத்துக்கு தானே தொண்டாற்றுகின்றான், அதெல்லாம் இல்லை. அதான் இல்லை. நாம் நினைச்சுக்கிறோம் அவன் நமக்காக தொண்டாற்றுகிறான். இல்லை, அவன் முழுக்க முழுக்க இறை சிந்தனையுடனேயே வாழ்கிறான், இறைவனோடையே வாழ்கிறான், இறைவனுக்காகவே வாழ்கிறான், இறைவனோடவே இருக்க ஆசைப்படுகிறான், இறைவனோடையே இருக்கிறான். அது நமக்கு புரியாமல் நம்மோட தான் இருக்கார், நம்மளோட தான் இவர் இருக்கார், நமக்காகவே தொண்டாற்றுகிறார், நமக்காகவே பணி செய்கிறார் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனால் அவர் முழுக்க முழுக்க இருப்பது இறைவனுக்கு. எந்த நிலையிலும் தன்னுடைய அந்த நிலையிலிருந்து அவன் கீழே இறங்கி வருவதே இல்லை. நிர்மாண மோகாஜித சங்கதோஷா அத்யாத்ம நித்யா விநிவிருத்த காமாஹ துவந்த்வைர் விமுக்தா சுக துக்க சம்ஞைஹி கச்சந்த்ய மூடா பதமவ்யயம் தத். நிர்மாண மோகா, மானம் மோகம் எதுவும் இல்லாமல், நிர்மாண மோகா ஜித சங்கதோஷா, நமக்கு ஏதாவது ஒரு தோஷமானது வெளிப்பட்டு அதை போய் நாம அந்த குணத்துல போய் மாட்டின்றோம். அதுல இருந்து வெளியில வருவதற்கு ரொம்ப பிரயத்தனம். நமக்கு அதுக்கு நிறைய காலம் வேண்டியிருக்கிறது. அதுல இருந்து வெளியில வருவதற்கு, மறுபடியும் போய் நம்மை இறைவனோட இணைத்துக் கொள்வதற்கு நமக்கு நிறைய காலங்கள் தேவைப்படுகிறது, நேரம் தேவைப்படுகிறது, முயற்சி தேவைப்படுகிறது.
உந்து சக்தி தேவைப்படுகிறது. ஆனால் அவனை பொறுத்த மட்டுக்கும் ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டா ஸ்தித பிரஜா ததோச்சதே. அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா அவதாரத்தோடும் குருவோடும் நாம் ஏன் பிரயாணம் செய்யணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது, விருப்பப்படுகிறது அப்படின்னா, நம்முடைய குணங்கள் எப்பொழுதெல்லாம் நம்மை அழுத்த ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது நாம் அங்க பார்க்கிறோம். அவர் நம்ம கண்ணாடி போல இருக்கார், உடனடியா நம்ம சரி பண்ணிடும். இந்த குணம் என்னிடத்திலே வரக்கூடாது, தேவையில்லை. இந்த குணங்களினாலே நான் எல்லா வகையிலும் காயப்படுவேன், பந்தப்படுவேன், மோகம் கொள்வேன், சோகம் வரும். எனக்கு இந்த குணங்கள் தேவையில்லை. அப்ப நான் மறுபடியும் என்ன பண்றேன்? அகங்காரத்திலிருந்து, குணங்களில் அபிமானத்திலிருந்து விடுபட்டு கொண்டு போய் என்னை பகவான் கொண்டு வச்சார். இந்த முறையிலே நம்மை தமோகுணத்திலிருந்து ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்திற்கு நம்மை உதாரணம் பண்ணுவதற்காகவும், சத்துவகுணத்திலிருந்து சாயுஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த மோட்சத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவும் இறைவன் எடுக்கக்கூடிய பிறப்புதான் அவதாரம். ஏன்னா பகவான் ரொம்ப போற போக்குல சொல்லிட்டு போயிட்டார், சாதுனாம் பரித்ராணாயே துஷ்கிருதாம் விநாசாயே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயே சம்பவாமி யுகே யுகே. போற போக்குல சொல்லிட்டு போயிட்டார். சாதுனா யாரு? எங்கேயோ உட்காந்துருக்காரா? மலைக்குள்ள உட்காந்து, குகைக்குள்ள உட்காந்துருக்காரா? காஷாயம் உடுத்தி கொண்டிருக்காரா? அல்லது கௌபீனதஹரியா இருக்காரா? யாரு சாது? சத்துவ குணத்தில் நான் இருந்தால் நான் சாது. சத்துவ குணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறதுன்னா, கீழே இருக்கக்கூடிய அர்த்தமோ காமமோ புண்ணியமோ தேவைப்படுவது இல்லை. அதெல்லாம் ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய தோஷம். நான் அர்த்தத்தையும் காமத்தையும் புண்ணியத்தையுமே மேலானதா வச்சிருந்தேன் வச்சுப்போம், அதையே பரம் அப்படின்னு நினைச்சேன்னா நான் ரஜோகுண தமோகுணத்தினுடைய பிடியில இருக்கேன். புரிஞ்சுக்கணும். இல்ல, என்னிடம் அர்த்த காம புண்ணியம் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா என்னுடைய மனம் அதை கிஞ்சித்தளவும் நாடவில்லை. என்னுடைய மனம் சதா சர்வ காலமும் சாஸ்திரத்தையும் குருவையும் இறைவனை மட்டுமே நாடுகிறது, இறைவனோடவே இருக்க ஆசைப்படுகிறது. அப்படின்னா நான் இந்த மூணையும் விட்டாச்சுன்னு அர்த்தம். அர்த்த காம புண்ணியத்தை மூன்றையும் விட்டுவிட்டு நான் பிரம்மனோட ஐக்கியமாவதற்கு தயாராகி விட்டேன். அதான் சிவானந்த லஹரியில இந்த 4 சாதனங்கள் சொல்லுவார்கள் அல்லவா? சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா என்னுடைய இலக்கு சாயுஜ்யம் தான். நான் இந்த மூன்றிலும் போய் மயங்குவது அல்ல, மூன்றிலும் போய் நான் அழுந்தி கிடப்பது அல்ல. சாலோக்கியமோ சாரூபியமோ சாமீபியமோ இந்த மூன்றும் சாதனம். என்னை தயார்படுத்துவதற்கு, ஒவ்வொரு குணங்களிலும் இருந்து என்னை தயார்படுத்துவதற்கு உண்டான சாதனைகள். என்னுடைய இலக்கு இந்த மூன்றிலும் அழுந்தி கிடத்தல் அல்ல. என்னுடைய இலக்கு சாயுஜ்யம், வீடு பேரு. அப்ப நான் அதுக்கு எங்க வந்தாகணும்? சாலோக்கியத்தின் மூலமாக, சாமீபியத்தின் மூலமாக, சாரூபியத்தின் மூலமாக நான் எங்க வந்தாகணும்? சத்துவ குணத்துக்கு வந்தாகணும்.
என்னை அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக இறைவனுடைய காருண்யம் பகவான் நேர பிறந்து வரார். வீட்டிலேயே பாருங்களேன், எல்லா போகமும் வீட்டுக்குள்ள இருக்கு. இல்லாத போகம் இல்லை வீட்டுக்குள்ள. வெளியில என்னெல்லாம் போகம் இருக்குன்னு தேடி ஓடுறோமோ அத்தனை போகமும் வீட்டுக்குள்ள இருக்கு. போகத்தினால ரோகம் தான் இருக்குமே தவிர யோகம் இருக்காது. போகத்தினால ரோகம் தான் இருக்குமே தவிர யோகம் இருக்க வாய்ப்பே இல்லை. நாம் நினைச்சுக்கிறோம் போகத்தினால ரோகம் போயிரும் நினைச்சுக்கிறோம். இல்ல, போகத்தினால ரோகம் போகாது, போகத்தினால ரோகம் மறைக்கப்படுகிறது, அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துக்கு நான் மயங்கி கிடைக்கிறேன், போகத்தை அனுபவித்து ரோகத்தை மறைத்துக் கொள்கிறேன். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு உதாரணம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நாம் எல்லோரும் அந்த அனுபவத்தை தினந்தோறும் சந்திக்கிறோம், கடந்துதான் வருகிறோம். போகம் நிறைந்து இருக்கக்கூடிய வீட்டில் போகத்திலேயே நான் அழுந்தி கிடப்பேன் அப்படின்னு ஒரு ஆண்மகன், வீட்டினுடைய தலைவன், வீட்டை நெறிப்படுத்தி கொண்டு போகக்கூடியவன், போகத்திலேயே நானும் இருப்பேன், என்னுடைய குடும்பத்தையும் போகத்திலேயே வைத்திருப்பேன் அப்படின்னு சொன்னான்னா, இப்ப அவன் என்ன எதிர்பார்க்க கூடாது? தன்னிடத்திலும் இருந்தும் மற்றவர்களிடத்திலும் இருந்தும் போகம் போகம் ரோகத்தினா ரோகம் போகம் இருக்கும்போது ரோகம் இருக்குன்னு பார்த்தோம். ரோகம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது. ரோகம் வந்துன்னா சந்தோஷமா வரும்? துக்கம் தானே இருக்கும். அப்போ துக்கமானது தன்னிடத்திலும் இருந்தும் விலகாது, மற்றவர்களிடத்திலிருந்தும் விலகாது. இப்ப தன்னிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் துக்கத்தை வைத்துக் கொண்டு இவன் கேட்கிறான், என்ன வாழ்க்கை இது? எல்லாம் இருக்கிறது, எல்லா சுகமும் இருக்கிறது, ஆனால் என்னிடத்துல சந்தோஷமே இல்லையே. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாரும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார்களே. நான் துன்பத்தை அல்லவா அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், மற்றவரும் எனக்கு துன்பத்தை அல்லவா கொடுக்கிறார்கள். இப்போ இவன் என்ன பண்ணணும்? தமோ குணத்துல இருக்கான். இப்போ தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு, ரஜோகுணத்திலிருந்து சத்தோ குணத்துக்கு, சத்தோ குணத்திலிருந்து ஆத்மாட்ட போகணும். இப்ப இவன் இந்த முயற்சியை எடுக்காம விடுறான் வச்சுக்கோம், அல்லது இந்த முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோம், தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் முன்னுதாரணமாக இருந்து கொண்டு இவன் அந்த முயற்சியை எடுக்கிறான். நான் யோக வாழ்க்கை தான் என்னுடைய வீட்டில் வாழ்வேன், போகங்கள் இருந்தாலும் யோக வாழ்க்கை தான் வாழ்வேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் யோகத்துக்கு உண்டான வாழ்க்கை முறையை நெறிப்பிரளாமல் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட மணி நேரம் அதற்காக ஒதுக்கி இந்த வாழ்க்கையானது இந்த வீட்டிலே வாழப்பட வேண்டும், நான் வாழ்கிறேன், நீங்கள் வாழ்ந்தாலும் சரி வாழாமல் போனாலும் சரி நான் வாழ்கிறேன் அப்படின்னு இவன் வாழ ஆரம்பிக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய நன்மை இவனுக்கு வர ஆரம்பிக்கிறது. அந்த சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். மற்றவர்கள் இந்த நெறிக்கு வராத போது ரோகத்துல தானே இருப்பார்கள் போகத்தினால. அப்ப அவர்களுக்கு நாம இவ்வளவு அனுபவித்தும் ரோகத்துல தான் இருக்கிறோம், இவன் இதெல்லாம் இல்லாமல் சந்தோஷமா இருக்கிறானே அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். மெதுவாக அவர்களும் இந்த யோக வாழ்க்கை முறைக்கு மெதுவாக திரும்ப ஆரம்பிக்கிறார்கள். அப்படி வரணும்னு ஆசைப்பட்டா எனக்கு எது உயர்வான வாழ்க்கை முறை,
எந்த நெறியை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அன்றாடம் பின்பற்ற வேண்டும் என்று எனக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுகிறது. அந்த வழிகாட்டி தான் இங்கே அவதாரமாக வருகிறார். அந்த அவதாரம் எந்த ரூபத்தில் வேணா இருக்கலாம், எந்த ரூபத்தில் வேணா இருக்கலாம். ஞான ரூபத்தில் இருந்தாலும் சரி, பக்தி ரூபத்தில் இருந்தாலும் சரி, கர்மா ரூபத்தில் இருந்தாலும் சரி, அல்லது யோகா ரூபத்தில் இருந்தாலும் சரி, எந்த ரூபத்தில் வேணா இருக்கலாம் அவதாரம். ஏன்னா ரெண்டே சாதனம் தான் சொல்லிட்டார். 2 சாதனத்தை தவிர வேற எந்த சாதனமும் கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஒன்று கர்ம யோக வாழ்க்கை முறை, மற்றொன்று ஞான யோக வாழ்க்கை முறை. இதை தவிர வேற எதுவும் கிடையாது. இந்த கர்மயோக வாழ்க்கை முறையில எல்லாம் வந்துடும், எல்லாம் வந்துடும். இந்த உலகத்துல என்னென்னலாம் நம்ம பார்க்குறோமோ அது அத்தனையும் இந்த கர்மயோக வாழ்க்கை முறையில வந்துடும். அந்த கர்மயோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நேற்றைக்கு பார்த்ததை போல பக்தியும் அதுல இருக்கு. அப்போ கர்மயோக வாழ்க்கை முறையில பக்தி யோக ரெண்டு சேர்ந்தது தான். இந்த இரண்டிலும் எல்லாம் வந்துடும். எல்லா உலகத்துல என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்கோ, அது அஷ்டாங்க யோகமாக இருந்தாலும் சரி, அல்லது சேவையாக இருந்தாலும் சரி, அல்லது கீர்த்தனங்கள், உபாசனைகள், என்ன நிலவோட எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். இது எல்லாம் ஒரே சாதனத்துக்குள்ள வந்துவிட்டது அப்படின்னா, இவைகள் எல்லாம் என்ன செய்யுமா? சாலோக்கியத்திலிருந்து, சாரூபியத்திலிருந்து சாமீபியத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போகும். இறைவன் பக்கத்துல என்னை அழைத்து கொண்டு போய் என்றால் சத்தோ குணத்திற்கு என்னை தயார்படுத்தி அனுப்பி வைக்கும். அவ்வளவுதான். ஒரு மாணவன் பள்ளிக்கூடம் கிளம்பி போகிறான், அல்லது கல்லூரிக்கு கிளம்பி போகிறான், அல்லது வேலைக்கு கிளம்பி போகிறான் என்றால் அவனுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி அல்லது அம்மா அல்லது மனைவி அல்லது சகோதரி என்னென்னலாம் தேவையோ எல்லாவற்றையும் பார்த்து 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 எடுத்து வைத்து கொடுக்கிறான். இந்த நேரத்துக்கு இது தேவை, இந்த நேரத்துக்கு இது தேவை, இதற்கு பிறகு இது தேவை என்று சாப்பாட்டிலிருந்து ஆரம்பித்து அவன் செய்யக்கூடிய தொழிலிலிருந்து என்னென்னலாம் உண்டோ எல்லாவற்றையும் இப்ப இவ்வளவு செயல்பாடுகளையும் பூர்த்தி செய்து அனுப்புகிறாள் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன? அவன் மன அமைதியுடன் அவன் செய்ய வேண்டிய காரியத்தை முழு கவனத்துடனும் வீரியத்துடனும் செய்யட்டும். அவன் இதுல கவனம் செலுத்தாமல் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு இதை விட இந்த காரியத்தெல்லாம் அவன் செய்ய வேண்டாம். இதுல கவனத்தை செலுத்தினா அதுல கவனம் போயிடும். இந்த காரியத்துல நான் பார்த்துக்கிறேன். அவன் எந்த இலக்கை நோக்கி போகிறானோ அதற்கு அவனுடைய முழு ஆற்றலையும் சிந்தனைகளையும் முயற்சியும் செயல்பாடுகளையும் செய்வதற்கு அவன் தன்னை தயார் பண்ணி கொண்டு போகணும்னா அவனுடைய உடல், அறிவு, மனது எல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்தாதான் போக முடியும். அந்த அமைதித்தன்மையை நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன். இந்த கர்மயோகா அதைத்தான் செய்கிறது. இவன் இதெல்லாவற்றையும் வாங்கி கொண்டு விட்டு அங்க போய் வேலை செய்ய மாட்டேன்னா, நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தேனேப்பா, இவ்வளவு உனக்கு தேவையான அத்தனை நான் பண்ணி கொடுத்துருக்கேனே, நீ அங்கே போய் என்ன செய்தாங்கிற கேள்வி வருமோ வராதா? நம்மள்ட்ட அதான் கேள்வியே. இந்த கர்ம யோகம் பக்தி யோகத்துல எல்லா சாதனங்களும் வந்து விடுகிறது அப்படின்னா உலகத்துல என்னென்னலாம் சாதனம் உண்டோ எல்லாத்தையும் போட்டுங்க. அதுல எல்லா சாதனங்களும் இதுக்குள்ள வந்து விடுகின்றா. இது என்ன செய்கிறது? என்னுடைய மனதை உன்னத நிலைக்கு சத்துவ குணத்துக்கு அழைத்து கொண்டு போய் அங்க உட்கார வைக்கிறது.
எதற்கு நான் சத்துவ குணத்துக்கு வரணும்? அங்கிருந்து அந்த சாத்வீகமான சத்துவகுண பிரதானியாக இருக்கக்கூடிய அந்த பகவானை தொழுவதற்காகவும் பகவானை அடைவதற்காகவும் என்னை தயார்படுத்தி அனுப்பக்கூடிய சாதனங்கள் இவையெல்லாம். நான் இந்த சாதனங்களை எல்லாம் பின்பற்றி கொண்டு விட்டு இதிலேயே சுகம் கண்டுவிட்டு இங்கேயே அழிந்து விடுகிறேன்னு வச்சுக்கோங்க. நீ அங்கே வரமாட்டாயா? அங்கே எதுக்கு நான் வரணும்? இப்ப நீ சத்துவ குணத்துக்கு வந்திருக்கிறா, சத்துவ குணத்துல வந்து பகவானை தேட வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. எதுக்கு பகவானை தேடணும்? பகவானை தேடுவதோட என்னுடைய இலக்கு இல்லையே. இது செஞ்சா போதும். அப்பதான் கேள்வி வருகிறது, நான் இதெல்லாம் செய்கிறேனே, எந்த மாற்றமும் என்னிடம் வரவில்லையே, நான் ரோகம் எப்படி போகும்? ரோகம் போக வேண்டுமானால் ரோகத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அறியாமை போகணும். அறியாமை போவதற்கு நான் சாதனத்தை நீ வரவே இல்லையேப்பா. அப்பதான் நமக்கு வாழ்க்கையை எவ்வளவு விரயம் செய்து விட்டோம், எவ்வளவு நேரத்தை இதுக்கு நாம் வீணடித்து விட்டோம். இதெல்லாம் நமக்கு புரிய வைத்து இந்த இலக்கை, நமக்கு எது இலக்கு, அதற்கு எது சாதனம், நீ எந்த சாதனத்தை பின்பற்ற வேண்டும், நீ எந்த சாதகனாக இருக்க வேண்டியதை எல்லாம் எனக்கு காமித்து கொடுத்து என்னை அந்த சாத்தியத்திடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியத்தை செய்வதற்காக இறைவன் எடுக்கக்கூடிய பிறப்புதான் அவதாரம். அதனால்தான் அவதாரம்னு வரும்போது அங்க நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மும்மலத்தினுடைய தோஷம் அவர்களிடத்திலே இருக்காது. மும்மலத்தோட பிறக்கிறோம். அறியாமை, காமம், கர்மம், இந்த மூன்றும் அவர்களிடத்திலே இருக்காது. இந்த மூன்றிலும் அழிந்து இருக்க மாட்டார்கள். இப்போ இதுல எப்பொழுதெல்லாம் அவதாரம் எடுத்து வந்து இந்த 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 சத்துவ குணத்தை மேம்பாடு உடையதாக ஆக்கி ரஜோகுணத்தை தமோகுணத்தை அதற்கு சேவகம் புரியக்கூடிய தன்மையிலே வைக்கிறாரோ, அப்ப என்ன ஆகிறது? மக்களுக்கு அந்த சத்துவ குணத்திலேயே இருப்பது என்பது விருப்பம் இல்லாமல் போய்விடுகிறது. மறுபடியும் எங்க வந்து விடுகிறோம்? ரஜோகுண தமோகுண பிடிக்கு வந்துடுறோம், அல்லது தமோகுண ரஜோகுண பிடிக்கு வந்துடுறோம். அதுலதான் இருக்க விருப்பப்படுறோம். அதிகமான மக்கள் தமோகுண ரஜோகுண பிடிக்கு வரும்போது சத்துவகுணமாக இருக்கக்கூடிய மக்களுடைய வீரியம், சத்துவகுணமாக இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை, சத்துவகுண மக்களுடைய ஆற்றல் இந்த ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய மக்களுடைய எண்ணிக்கை சேர்ந்து வரும்போது ஒத்துப்போவது இல்லை. வீரியம் குறைவாக இருக்கிறதுனால இவர்கள் சொல்லக்கூடிய எதுவுமே அங்கே எட்டுவது கிடையாது. அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அந்த செயல்பாடுகள் தான் இங்கே செய்யப்படும். செய்ய சொல்லி நம்மை நிர்பந்திப்பார்கள். அப்போ என்ன ஆகும்? மறுபடியும் இதெல்லாம் மாறிடும். யஜ்ஞதான தபஸ் சுயநலத்தோட கூடியதாக மாறும். அதே போல அபியுதயம் என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகள் சுயநலத்தோட கூடியதாக மாறிவிடும். நிஸ்ரேயஸ் என்று வருகின்றது. ஸ்ரவணம், மனம், நிதித்தியாசனமானது இருக்காது. பிரியை இருந்தாலும் அது தன்னுடைய வயிற்றினுடைய பிழப்புக்காக அது செய்யப்படும். என்ன ஆகும்டான்னா, ஒரு அமைதியான வாழ்க்கை முறை போய் அந்த பரமாத்மாவை அடைய வேண்டும் என்கின்ற வாழ்க்கை முறை போய் எனக்குள்ளேயே ஒரு போராட்டத்தோடையே என்னுடைய வாழ்க்கை. நான் மட்டும்தான் அப்படி இருக்கேன்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் அதே போராட்டத்துக்குள்ளே வந்து விடுகிறது.
அந்த நிலை வரும்போதுதான் அங்கே கலி என்பது ஆரம்பிக்கிறது. கலி வரும்போது எது ரொம்ப மேலோங்கி இருக்குண்டான்னா சூத்ர குணம்தான் மேலோங்கி இருக்கும். அங்கே மற்ற பிராமணிய குணத்திற்கோ க்ஷாத்திர குணத்திற்கோ வைஷ்ய குணத்திற்கோ அங்கே வீரியம் இருக்காது. சூத்ர குணம்தான், சூத்ர ஆற்றல் தான் மேலோங்கி இருக்கும். சூத்ரஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு என்னடா அர்த்தம்னா, நாம என்ன சூத்ரனா ஏதோ தனியா ஒருத்தன் பிறந்திருக்கான்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு பிறப்பு போல இருக்காது, சூத்ர பிறப்புன்னு நினைச்சுக்கோ. சூத்ரஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தமே அதான். அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நாம அர்த்தம் தெளிவாக புரிஞ்சிக்கும் போதுதான் அதனுடைய சிறப்பு மகாத்மியம் தெரிய வருகிறது. சூத்ரத்தன்மை மேலோங்கி வந்துடும்னா சூத்ரர்கள் மேல வந்துடுவார்கள் அப்படின்னு நாம தப்பா புரிஞ்சுட்டா அது நம்முடைய அறியாமை காட்டுகிறது. சாஸ்திரம் எங்குமே நம்மை பேதித்து பார்ப்பது இல்லை. ஏன்னா பகவானுடைய படைப்புல பகவான் அந்த மாதிரி பேதத்தை உண்டு பண்ணுவாரா என்ன? பகவானுடைய வாக்குதான் சப்தம், வேதம் சொல்லுவோம். வேதமானது தப்பா நம்ம வழிகாட்டுமா என்ன? நமக்கு அர்த்தம் புரியல. இப்ப சூத்ரஹான்னு சொல்லக்கூடிய சப்தத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஷூ என்பது சோகம், திராவணாத், திராவணாத் என்றால் விடுபட வேண்டும். சோகத்திலிருந்து துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற முயற்சியை யார் எடுக்கிறார்களோ அவர்கள் சூத்ரா. சோதனாத் திராவணாத் இது சூத்ரா. மனசோதனம் சொல்லும்போது மன துன்பம், அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். திராவணாத் என்றால் விடுவித்தல். இப்ப இங்க என்ன நடக்கிறது பாருங்கள். சூத்ரத்தன்மை என்று சொல்லும் போது சோகத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய செயல்பாடு மட்டும்தான் இருக்கும். ஆனந்தத்தை நோக்கி வரக்கூடிய செயல்பாடு இருக்காது. அப்ப அவர்களுடைய சிந்தனை செயல்பாடு முழுக்க எப்படி இருக்கும்? சோகத்தை போக்கிக் கொண்டு சோகத்திலிருந்து விடுவதற்குண்டான காரியம் என்னடான்னா, உடல் சோகமாக இருந்தாலும் சரி, வியாதியால் வரக்கூடிய சோகமாக இருந்தாலும் சரி, பணம் இல்லாதனால வரக்கூடிய சோகமாக இருந்தாலும் சரி, எல்லா சோகமும் நம்மை அழுத்தும் போது அதிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற முயற்சி எடுக்கிறான். அப்படின்னா இப்ப இவனுக்கு அடிப்படையில் என்ன இருக்காதுன்னா தமோகுணம் மேலோங்கி இருக்கு. தமோகுணம் மேலோங்கி இருக்கக்கூடியவனுக்கு செயல் ஆற்றல் இருக்காது, சிந்தனை ஆற்றல் இருக்காது, முயற்சி இருக்காது, எதையும் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லக்கூடிய விருப்பம் இருக்காது, நிறைய கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது, எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்காது, எதையாவது புதிதாக கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணம் இருக்காது, ஆக்கத்துக்கு உண்டான செயல்பாடுகள் இருக்காது, எல்லாவற்றையும் உற்பத்தி செய்யணுங்கிற எண்ணம் இருக்காது. என்ன வந்துருண்டான்னா, இருப்பதை எப்படியெல்லாம் நம்முடைய நன்மைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், சுரண்டலாம், எடுத்துக்கொள்ளலாம், அழிக்கலாம், எப்படி மற்றவர்களுடைய செல்வத்தையும் கொள்ளையடித்து அல்லது திருடி அல்லது அடிமைப்படுத்தி அவர்களை அபகரித்து அவர்களை தன் அடிமையா வைத்துக் கொள்ளலாம். ஏன்? நான் சோகமாவே இருக்கேன், சோக நிவர்த்தி எனக்கு வேணும், அதுக்காக எல்லோரும் எனக்காக சோக நிவர்த்திக்காக வாழுங்கள். சரி, நீ என்ன கொடுக்க போகிறாய்? நான் ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். அதான் நம்முடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆலயங்கள் அத்தனையும் பார்த்தீர்கள் என்றால்
இறைவனை தொழ வேண்டும், இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும், இறைவனுடைய ஆலயத்திலே எல்லா நல்ல கலாச்சாரமும் நல்ல கலைகளும் வளர வேண்டும், எல்லா வீரியமும் எல்லா ஆற்றலும் வளர வேண்டும், எல்லோரும் ஒருமுகப்பட வேண்டும், எல்லோரும் ஒருமுகப்பட்டு உயர்ந்த வாழ்க்கை வாழங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் போய் இன்னைக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய ஆலயங்களா. ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், நாச்சியார் கோயில்னு ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க பரமாத்மா ஆங்கிலத்தை சொல்லணும்னா 108 வைணவ ஸ்தலத்துல ஒரு ஸ்தலம் அது. அங்க நாராயணன் டம்மி பீஸ் ஆங்கிலத்தை சொல்லணும்னா. அங்க அவருக்கு எந்த வீரியமும் கிடையாது அப்படின்னு ஆக்கி வச்சிருக்காங்க இவங்கெல்லாம். சோ கால் இந்த வேத விற்பன்னர்கள், ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எல்லாம் சேர்ந்து இறைவனுக்கு அங்க வீரியமே கிடையாது. அப்ப அங்க யாருக்கு வீரியண்டான்னா கல்லால் இருக்கக்கூடிய கருடனா, கல்லால் இருக்கக்கூடிய கருடன், கல் கருடன், வேற எங்கேயும் பார்க்க முடியாது, அங்கதான் பார்க்க முடியும் அப்படின்னு இவர்கள் சொல்லிக்கொண்டு அங்க கல் கருடனை வழிபடுவதற்காக பெரும் கூட்டம், பெரும் கூட்டம். எதுக்கு இந்த கூட்டம் வருதுன்னா பக்தி செய்வதற்காகவா, பக்தியை வளர்ப்பதற்காகவா, பகவானோட ஒன்றுவதற்காகவா? ஒண்ணும் கிடையாது. உள்ள நுழையும் போதே கல் கருடனை பார், உனக்கு இன்னென்னெல்லாம் நடக்கும், உனக்கு தீராத வியாதிகள் எல்லாம் தீரும், நெடுநாள் வியாதிகள் நீங்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகும், கல்யாணமாகாதவர்களுக்கு கல்யாணமாகும், குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். இதுக்கு நீ அங்கே போகிறாய், நீ அது மருத்துவர்னா போகணும். இவரை பார்க்கறதுக்காக அவ்வளவு பெரும் கூட்டம். அதற்கு உடனே இவர்கள் வசூல் செய்கிறார். நீ உடனடியா இந்த வரிசையில் நின்று பார்க்காமல் நீ தனி வழியா பார்க்கணுமா, 200 ரூபாய்க்கு பணம் கட்டு, உடனே நான் தனி வழியிலே கூட்டி கொண்டிருக்கேன். சரிப்பா, இங்கே இந்த கருடனை வழிபடக்கூடிய வழிபாட்டை காட்டுகிறாய், எங்க நாராயண் அவரை பூட்டி போட்டுச்சிருக்காங்க. வெளியில இருந்து அவரை பார்த்துட்டு போக வேண்டியதான். இவருக்கு மாலைகள் என்ன, மரியாதை என்ன, தீபாராதனை என்ன, நைவேத்தியம் என்ன, தொழுதல் என்ன, எல்லாம். இதுல என்னடா சிறப்புடானா, அந்த கல்கருடனை தூக்கி கொண்டு வெளியில வருவார்களாம். வெளியில வர 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 பாரம் அதிகமாகிக்கொண்டே போகுமா. அப்போ 4 பேர் தூக்கியது 40 பேர், 40 பேர் தூக்கியது 100 பேர் என்று வெளியில போக 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 அந்த கல்லுக்கு பாரம் அதிகமாகிக் கொண்டே போகுமா. எப்பொழுது மீண்டும் பகவானை நோக்கி அந்த கருடன், கல் கருடன் வருகிறாரோ, பாரம் குறைந்து கொண்டே போய் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த 4 பேரோ அல்லது அந்த 10 பேரோ தூக்கி அந்த 10 பேர் மட்டும் இருக்கக்கூடிய மற்ற எல்லாம் விலகிக் கொள்கிறார். இங்க வர 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 பாரம் குறைகிறது. பூபாரம் என்பது நம்முடைய மனம் கல்லு போல இருக்கிற மனம். அதுல ரஜோகுணமும் தமோகுணமும் பாரமாக இருந்து நம்மை அழுத்தி இந்த கல்லை போல பகவானை தொழவிடாமல் அகங்காரத்தோடும் விருப்பு வெறுப்போடும் சுயநலத்தோடும் நம்மை சதா அழுத்தி கொண்டே இருந்தால் நம்ம எத்தனை விஷயங்கள் தூக்கி நிப்பாட்டினா என்ன? செல்வத்தால் தூக்கி நிப்பாட்டி விடலாம், உறவுகளால் தூக்கி நிப்பாட்டி விடலாம், உடைமைகளால் தூக்கி நிப்பாட்டி விடலாம், கீர்த்தனத்தால் தூக்கி நிப்பாட்டி விடலாம். எல்லாவற்றாலும் தூக்கி நிப்பாட்டினாலும் பாரம் குறைகிறது இல்லை, பாரம் ஜாஸ்தியாயிட்டே போகுது. ஏன்னா இதெல்லாம் அகங்காரத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அகங்காரம் இதெல்லாம் வாங்கி கொண்டு இன்னும் நான் பலமுடையவனா இருக்கேன், இன்னொரு 10 பேரை கொண்டான்,
இன்னொரு 10 காரியம் பண்றோம். இந்த 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 சூத்ர நிலை, இந்த சோக நிலை, அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய முயற்சி இருக்கு அல்லவா, அந்த முயற்சியிலேயே என்னுடைய வாழ்க்கை கழிந்து விடுகிறது. அப்ப நான் முழுக்க முழுக்க சூத்ர வாழ்க்கைத்தான் வாழ்கிறேனே தவிர, சோகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையைத்தான் வாழ்கிறேனே தவிர, அந்த சோகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பொருள் எது, அதை எப்படி நிவர்த்தி செய்வது என்பதை பற்றின முயற்சிக்கு நான் வருவதற்கு தயாராகவே இல்லை. அதனாலதான் இந்த சோக நிவர்த்திக்காக, சுகப்பிராப்தி கூட இல்லை, ஞாபகத்துக் கொள்ளுங்கள், சோக நிவர்த்திக்காக என்னை மயங்க வைக்கக்கூடிய, இப்ப நமக்கு ஒரு இடம் வலிக்கிறது, உடம்புல ஏதாவது ஒரு வேதனை வருகிறது, அது மாறாமல் இருக்குன்னா உடனே மருத்துவர் என்ன பண்றான்னா அந்த வியாதிக்கு மருந்து கொடுக்கல, அந்த வியாதியினுடைய தன்மையானது என்னுடைய மனதை ரொம்ப அழுத்துகிறது. அதிலிருந்து என்னை விடுவிப்பதற்காக அவன் கொடுக்கக்கூடியது அந்த வலி நிவாரணி மாத்திரையை தவிர வலி போவதற்குண்டான மாத்திரை அல்ல. நாம் அந்த வலி போவதற்குண்டான மாத்திரை நினைச்சு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு அடிமையாகி போய் உடல் அதை கேட்க ஆரம்பித்து விடுகிறது. எப்பொழுதெல்லாம் வலி வருகிறதோ உடனே அந்த மாத்திரையை போட்ட உடனே அந்த மயக்கத்துல ஒரு நேரத்துக்கு இருக்கும். தூக்கத்தின் மூலமாக, சோர்வின் மூலமாக நம்மை சதா தூங்க வைத்து மனதனுடைய அழுத்தத்தை அதிகப்படுத்தி உடம்புல ரத்தத்தை எல்லாம் விஷமாக்கி மனதையும் அதிகமாக சோர்வடைய வைத்து என்னை எப்பொழுதுமே சோகத்திலேயே வைத்திருந்து அதற்குண்டான செயல்பாடிலேயே என்னை தள்ளுவதுதான் கலி. இத சொன்ன உடனேயே அடுத்த கேள்வி வருகிறது. அடுத்த கேள்வி கேட்கிறார், அப்ப கலியிலே நாம சங்கீர்த்தனத்தினாலேயே விடுபட்டு விடலாமே. இப்ப நாம சங்கீர்த்தனால என்ன பண்றோம்னா இந்த சோக நிவர்த்திக்கு உண்டான மயக்க மருந்து கொடுக்குறோம், அவ்வளவுதான். உள்ள அடிப்படையா அந்த தோஷம் அப்படியே இருக்கு, அகங்காரமும் அறியாமை அப்படியே இருக்கு. அதை நான் போக்கிக் கொள்வதற்கு உண்டான சத்துவ குணத்திற்கு வருவதற்கு உண்டான எந்த பிரயத்தனமும் பண்ணல. வெறுமனே என்ன பண்றேன், இந்த தூக்க மாத்திரையை சாப்பிடுற மாதிரி, ஆங்கிலத்தில் பெயின் கில்லர், நம்ம அந்த மாதிரி 2-3 சாதனங்களை வைத்துக்கொண்டு அதுல மயங்கி கிடக்க ஆசைப்படுகிறோமே தவிர, அதுல நம்முடைய நேரத்தை முழுக்க செலவு பண்ண தயாரா இருக்குமே தவிர இறைவனை நோக்கி நான் வருவதற்கு தயாராக இல்லை. முழுமையாக என்னுடைய அறியாமையை நீக்கிக் கொண்டு இறைவனோடே இருப்பதற்கு நான் தயாராகவே இல்லை. இதிலிருந்து என்னை விடுவிப்பதற்காக எடுக்கக்கூடிய அவதாரம் தான் இறைவனுடைய பூர்ண அவதாரம், இறைவனுடைய அம்ச அவதாரம், இறைவனுடைய நித்திய அவதாரம், இறைவனுடைய ஆத்தியாத்மிக அவதாரம், இறைவனுடைய அர்ச்ச அவதாரம். அதனால்தான் அந்த அர்ச்ச அவதாரத்தை பற்றி சொல்லும் போதுதான் ராஜாஜி ரொம்ப அழகா ஒரு பாட்டு எழுதிட்டு போயிட்டார். நாமளும் அது தினந்தோறும் பாடிண்டே இருக்கும். அதனுடைய அர்த்தம் புரியாமலே, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. என்ன அழகான சரணம் பாருங்கள். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. குறை ஒன்றும் இல்லை. யாருக்கு? உனக்கு. மறைபொருளாக இருக்கக்கூடியவன் ஆயினாலே உனக்கு குறை இல்லை.
அப்போ குறையில்லாத ஒன்னை நான் குறைவுடையவனாக இருந்து நினைக்கிறேன். எதற்கு நினைக்கணும்? நானும் இந்த குறையிலிருந்து விடுபடுவதற்காக, பாடுவதற்காக அல்ல. நானும் முழுமையாக இந்த குறையிலிருந்து நிவர்த்தி ஆகும். அது எப்ப ஆகும்? நான் குறையில்லாதவன் என்பதை அறியும் போதுதான், உணரும் போதுதான். கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றாய், இருந்தாலும் நீ குறையில்லாமல் இருக்காய். நானும் உன்னை நீ கண்ணின்றி காண வேண்டும் அப்பா. இதற்காக எடுத்த அவதாரம் தான் இறைவனுடைய அவதாரம். அடுத்த அழகான ஒரு கேள்வி வருகிறது. இந்த கேள்வியினுடைய நிறைய விஷயத்தை இங்கே பார்த்து விட்டோம். இருந்தாலும் சாயங்காலம் இன்னும் விரிவாக பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.